ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்த போற தமிழ்ச்செல்விய ராஜாங்கம் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வீட்டு சின்ன மருமகளா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி யார்கிட்டயுமே சொல்லாம மருந்து எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி எங்க போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியாம ரொம்ப பதட்டத்தோடவே இப்படி சொல்லாம கொள்ளாம காட்டுக்குள்ள போயிட்டாலே அப்படின்னு இங்க அழுதுகிட்டு இருக்காங்க மோகனா, அப்பத்தா, எல்லாருமே. அங்க வந்த டாக்டரோ இங்க, மேடம், தமிழ்ச்செல்விய காணோம்னு சொன்னீங்களே, கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த டாக்டர் கேட்டதும் இங்க மோகனாவோ, இல்ல டாக்டர், அவ எங்க போனான்னு தெரியல. ஆனா அவ காட்டுக்குள்ள மருந்து எடுக்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. சேதுதான் போனான்னு பார்த்தா அவன் பின்னாடியே இவளும் சொல்லாம கொள்ளாம போயிட்டா. எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க கண்டிப்பா விட்டு இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்க மோகனாவும் அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க டாக்டரோ, ஏதோ, ஆனா சீக்கிரமா முடிஞ்ச வரைக்கும் மருந்தை எடுத்துக்கிட்டு வந்து ஆகணும். ஏன்னா அங்க ராஜாங்க ஐயா உயிர்ல இருந்து அங்க இருக்க எல்லாரோட உயிரும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனா எங்களால இன்னும் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேல அவங்கள காப்பாற்ற முடியாது. அது வரைக்கும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்தி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டாக்டர் சொன்னதும் அங்க இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சியாகி அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள எங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்ப பயந்துகிட்டே ஒரு ஒரு அடியும் எடுத்து வச்சு காட்டுக்குள்ள அந்த மருந்தை தேடி நடந்து வந்துகிட்டு இருக்க. அந்த நேரம் இங்க ஒரு மரத்துல இருந்து ஒரு எலும்பு கூடு வந்து தமிழ்ச்செல்வி மேல விழுது. அப்படியே பதறி போய் நகர்ந்து விழ, உருண்டு போய் அப்படியே ஒரு பொதுக்குழியிலையும் கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ராஜாங்கத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு, பிரஸ், மீடியான்னு எல்லாருக்கும் தெரிய வர, அங்க எல்லாருமே மலை கிராமத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. வந்த பிரஸ், மீடியான்னு அப்பத்தா, மோகனா, மலருன்னு எல்லார்கிட்டயும் பேட்டி எடுக்க எங்க அப்பத்தாவோ, தயவு செஞ்சு எங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. என் மருமகளும் என் பேரனும் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே அப்பத்தா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போலீஸ் கிட்ட இங்க மோகனாவோ, தயவு செஞ்சு நீங்களாவது என் புள்ள சேதுவையும் மருமகளையும் போய் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க போனவங்க மறுபடியும் திரும்ப வருவாங்களான்னு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா இங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டரோ, நீங்க பயப்படாதீங்க மேடம். நாங்க எங்களோட ஸ்பெஷல் போலீஸ் படைய வச்சு அந்த காட்டுக்குள்ள தேட அனுப்புறோம். நீங்க பதட்டப்படாதீங்க. கண்டிப்பா சேதுவையும் உங்க வீட்டு மருமகளையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போலீஸோ ஸ்பெஷல் போலீஸை வச்சு அந்த காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இங்க நைட்ல அந்த புதைக்குழியில மாட்டிக்கிட்டு ரொம்பவுமே கத்திக்கிட்டு இருக்காங்க. யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முகமுமே அந்த புதைக்குழியில போக, இன்னொரு பக்கம் சத்தம் இங்க காட்டுக்குள்ள எங்கேயோ கேக்குதுன்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் திரும்பி பார்க்க, அந்த பக்கமா தமிழ்ச்செல்வியோட குரல் கேட்க, அந்த வழியாவே இங்க சேதுவோ வராரு. இது தமிழ்ச்செல்வி குரல் மாதிரி இருக்கே. தமிழு, தமிழு, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே தமிழ்ச்செல்விய சேது ஒரு பக்கம் தேடிக்கிட்டு வர, தமிழ்ச்செல்வி புதக்குழியில இருக்கிறத பார்த்ததும் இங்க சேதுவுக்கோ அதிர்ச்சி ஆயிடுது. தமிழு, நீயா? நீ எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்ட? உன்னதான் எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொன்னல. என் பேச்ச மீறியும் இப்படி வந்து புதக்குழியில மாட்டிக்கிட்டியே. என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடவுளை வேண்டிக்கிட்டே சேது சுத்தம் முத்தம் பார்க்க, தமிழ்ச்செல்விய எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம கையில ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்க, அங்க ஒரு மரத்தோட வேறு பெரியதாவே கிடைக்குது. அதை எடுத்து தமிழ்ச்செல்வி கையில போட, தமிழ்ச்செல்வியோ அந்த வேரை பிடிக்க, இங்க சேது தமிழ்ச்செல்வியை பிடிச்சி இழுக்க, நல்லபடியா தமிழ்ச்செல்வி இங்க கரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து ஓங்கி பலார்னு சேது ஒரு அறை கொடுத்து, உன்னதான் இந்த காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல, அதான் நான் வந்திருக்கல, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து சேது கோபத்தோட கேட்க, இல்லங்க, மாமாவோட உசுறு அங்க போராடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரான்னு எல்லாருமே உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உயிரை நான் காப்பாத்தணும். அது என்னோட கடமை. அதனாலதான் நான் வந்திருக்கேன். அவங்கள அந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால அங்க இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்க பாரு, நீ ஒன்னும் தனி ஆள் கிடையாது. உன்னோட வயித்துல குழந்தை வளருது. அதையாவது நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டியா? இப்படி உன் உயிரை பொருட்படுத்தாம இப்படி காட்டுக்குள்ள வந்திருக்கே தமிழு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து கத்திக்கிட்டு இருக்க. இல்லைங்க, எனக்கு என் உயிர் கூட முக்கியம் இல்லை.
எனக்கு மாமாவோட உயிரும், அங்க போராடிக்கிட்டு இருக்கிறவங்களோட உயிரும் தாங்க எனக்கு முக்கியம். இப்பவே நான் அந்த மருந்த கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, "சரி வந்து தொல. நாம 2 பேரும் சேர்ந்து போய் கண்டுபிடிப்போம்." இன்னொரு பக்கம் பிரஸ், மீடியான்னு நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் பரவிக்கிட்டு இருக்க, அந்த நியூஸ பார்த்த நீதிமானும் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்க பாஸ் கிட்ட, "என்ன பாஸ், நீ உனக்கு சந்தோஷமா இல்லையா? இங்க பாரு, அந்த ராஜாங்கம் எப்படி இருந்தாலும் இன்னைக்குள்ள அவன் செத்து தொலைஞ்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான். இனிமே இவனை பத்தின கவலை நமக்கு துளி கூட கிடையாது. ஆமா, நான் பாட்டுக்குன்னு சந்தோஷமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக இப்படி அமைதியா இருக்க? அப்புறம் விஷயத்த கேள்விப்பட்டியா? அந்த ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட புள்ள சேதுவும் மருமக தமிழ்ச்செல்வியும் ஏதோ காட்டுக்குள்ள மருந்து எடுக்க போயிருக்காங்களா. அவங்க என்ன திரும்பவா வரப்போறாங்க? அப்படி திரும்பவும் வரமாட்டாங்க. ஏன்னா நான் அடிக்க ஆள் அனுப்பியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீதிமான் சொல்ல, ஓசோ நீதிமான் சொன்ன எதுக்குமே தலையாட்டாம அப்படியே சில மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் நீதிமானோ, "என்ன போஸு, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு நீதிமான் கேட்க, நான் நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ராஜாங்கத்தோட உயிர் போனா கூட பரவாயில்ல. ஆனா என் அம்மா, என் தங்கச்சின்னு அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களோட உயிரை காப்பாத்தப்படணும். அதனால அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் போனவங்க மறுபடியும் திரும்ப உயிரோட வரணும். அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வந்தாதான் என் அம்மாவோட உசிரையும் என் தங்கச்சியோட உசிரையும் நாங்க காப்பாத்த முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க போஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல, "என்ன போஸு, உன் அம்மாவோட உயிரையும் உன் தங்கச்சியோட உயிரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் உயிரோட இங்க வரணும் நீ பேசுறியா? முடியாது. அது ஒரு காலமும் முடியாது. கண்டிப்பா அந்த காட்ட விட்டு அவங்க 2 பேரும் உயிரோட வெளிய வரவே முடியாது. இது நான் சொன்ன தீர்ப்பு." அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் எங்க போஸ் கிட்ட சொல்ல, போஸோ என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே திக்கி திணறி நின்னுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்க காட்டுக்குள்ள போலீஸ் படையே தேடிக்கிட்டு போக, போலீஸுங்களோ தமிழ்ச்செல்வி, சேதுன்னு எங்க மைக்ல கத்திக்கிட்டே உள்ள வராங்க. இன்னொரு பக்கம் மருந்து தேடி போன தமிழ்ச்செல்வியும் சேது கண்ணுக்கும் அங்க மருந்து கண்ணுக்கு தெரிய, உடனே இங்க தமிழ்ச்செல்வி, "என்னங்க, அங்க தெரியுது பாருங்க, அந்த மூலிகையை எப்படியாவது நாம எடுத்துக்கிட்டு வந்துடணும்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, "நீ எங்கே இரு, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன்." "என்னங்க, வேண்டாங்க, நானும் வரேன். நான் ஒரு பக்கம் நெருப்பு காட்டுறேன், நீங்க இன்னொரு பக்கம் எப்படியாவது அந்த மருந்தை எடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, சேதுவோ தமிழ்ச்செல்வியை அழைச்சுக்கிட்டு அந்த வண்டு கிட்ட போய் எப்படியோ போராடி அந்த மருந்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதியை நோக்கி நடக்க, அந்த நேரம் போலீஸ் சத்தம் கேட்டு இங்க தமிழ்ச்செல்வி குரல் கொடுக்க, ஒரு வழியா போலீஸ் தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் மீட்டு கொண்டு வந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த தமிழ்ச்செல்வி கையில இருந்த மருந்தை பார்த்ததும் அங்க இருந்த மோகனா அப்பத்தான்னு கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மருந்தை எடுத்துக்கிட்டு வந்ததும் அங்க இருந்த சித்தரோ இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு வழியா அங்க இருந்த எல்லாருக்குமே இந்த மருந்தை கொடுக்க, எல்லாருக்கும் அந்த வண்டு கடிச்ச விஷமும் உடம்ப விட்டு போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே உடம்பு நல்லாகி தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி கிட்டயும் சேதுக்கிட்டயும் நன்றி சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க சாவித்ரி ஈஸ்வரின்னு செல்வி கிட்ட என்ன பேசுறது, ஏது பேசுறதுன்னு தெரியாம தன்னோட உயிரை காப்பாத்துனதே தமிழ்ச்செல்வி தானே. அப்படி அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவோ கெடுதல் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியில அப்படியே வாய் பேசாம நின்னுக்கிட்டு இருக்க, அங்க வந்த அப்பத்தாவோ இங்க ஈஸ்வரியையும் சாவித்திரியையும் பார்த்து, "அடியே கேடு கெட்டவளுங்களா, நீங்க செஞ்ச கெட்டதுக்கு கடவுள் உங்களுக்கு வண்டு மூலியமா உயிர் போகிற நிலைமை ஆயிருந்தது. ஆனா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்துதான் உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கடி, அந்த தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கைக்கு நீங்க எவ்வளவு கெடுதல் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டு அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. கடவுளா உங்களுக்கு வச்சாங்களா ஆப்பு? ஆனா இப்போ உங்க 2 பேரும், இல்ல இல்ல, உன் பொண்ணுங்க 2 பொண்ணுங்களுக்குமே கடவுள் வச்சாரா ஆப்பு? இப்பயும் நீங்க திருந்தலல? உங்களுக்கு அவகிட்ட பார்த்து நன்றி சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வாய் வரலல?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாவித்திரியையும் ஈஸ்வரியையும் தாமரையையும் சித்ராவையும் நல்லா வெளுத்துவாங்க. உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, "அத்தாச்சி, என்னதான் இருந்தாலும் தமிழ்ச்செல்விக்கு அத்தை சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவோ கெடுதல் பண்ண பார்த்திருக்கோம். ஆனா நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காகவே தமிழ்ச்செல்வி தன்னோட உயிரை பொருட்படுத்தாம காட்டுக்குள்ள இறங்கி போய்
சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நம்மளோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இதுக்காகவாவது அவங்க 2 பேர்கிட்டயும் நாம நன்றி சொல்லிதான் ஆகணும். "அடியே சித்ரா, வாடி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ராவ ஈஸ்வரி கூட்டிக்கிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போக, இன்னொரு பக்கம் சாவித்திரிய பார்த்து தாமரை, "அம்மா என்னம்மா சொல்ற? அவ கிட்ட போய் எப்படிம்மா நாம நன்றி சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, "அடியே கூறு கெட்டவளே! வேற என்னடி பண்றது? அந்த தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லன்னா, இந்நேரம் நம்ம பொணமா தான் ஆகியிருக்கணும். வா நாமளும் சேர்ந்து போய் அவங்க 2 பேர்கிட்டயும் நன்றி சொல்லுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே இங்க நேரா தமிழ்ச்செல்வி கிட்டயும், சேதுகிட்டயும் வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க. உடனே இங்க சேது இருந்துகிட்டு, "ஐயோ! சின்னம்மா, அத்தை அதெல்லாம் வேண்டாம். நாங்க யாரோட உயிரா இருந்தாலும் கண்டிப்பா காப்பாத்தியிருப்போம். தமிழ்ச்செல்வி, உன்கிட்டயும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். எவ்வளவோ நாங்க உங்களுக்காக கெடுதல் பண்ணியிருக்கோம். ஆனா, உன் வாழ்க்கைய பொருட்படுத்தாம, உன்னோட உயிர பொருட்படுத்தாம, எங்களுக்காக எங்க உயிர காப்பாத்திருக்கியே! உண்மையாலுமே நீ எங்கள விட பல மடங்கு மேல் தான். ரொம்ப நன்றி தமிழு, எங்களோட உயிர காப்பாத்துனதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கையெடுத்து கும்பிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.